வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஏசிசி, ஜேஎன்எஃப்சி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் பட்ஜெட் நியூஸ்னால கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாகவே இருந்தது. அதில் நிஃப்டி பார்த்தோன்னா நம்ம சொல்லியிருந்த பாட்டம் ஜோன்லேருந்து பையிங் எடுத்து நல்லாவே மூவிங் கொடுத்துட்டோம். பேங்க் நிஃப்டியும் சேம் தான், பாட்டம் ஜோன்லேருந்து நல்லா ஒரு மூவிங் கொடுத்துருக்கோம். இன்னுமே பேங்க் நிஃப்டி பெரிய ரெக்கவரி எதுவும் இல்லை. நிஃப்டி நல்லாவே ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. ஏசிசி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன ரேஞ்சிலேருந்து மார்னிங்கே ஒரு பை எடுத்துகிட்டு டார்கெட் ரேஞ்ச் வரலையுமே வந்துருச்சு. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 10-8 ரூபா ஓவராலாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஜிஎன்எஃப்சி நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு மேலே பிரேக் பண்ணலை. அதே சமயம் பை அரௌண்டு சொல்லியிருந்தோம். அந்த ஜோன்லேயுமே ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அதனால் அதுவும் என்ட்ரி கிடையாது. ஓவராலாக பார்த்தோன்னா 18,800 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கு ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆஸ்ட்ரால், ராம்கோ சிமெண்ட் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை நிஃப்டி பார்த்தோன்னா R1 R2 ரேஞ்ச் 24,592, 27,900. S1 S2 பார்த்தோன்னா 24,360, 23,987. இதனோட ரேஞ்ச் பார்த்தோன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒய்டாக தான் இருக்குது. எப்போவுமே பார்த்தோன்னா S1 S2 R1 R2 நியர்பையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓவர ஒய்டாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு அவுட் ஆஃப் மணியில் ரைட்டர்ஸ் அதிகமாக ரைட்டிங் நடந்திருக்கு. இன்கேஸ் நமக்கு R1 ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா R2 ரேஞ்ச் வரலையும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அதே சமயம் சைட்வேஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு R1 ரேஞ்ச் பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் பையிங் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த ப்ரீவியஸ் ஒரு ரெசன்ஸை வச்சு கூட கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீக் எக்ஸ்பைரி வரலையுமே கொஞ்சம் சைட்வேஸ் மூவுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு சேம் தான். S1 S2 ரேஞ்ச் 51,354, 50,951. R1 R2 52,112, 52,541. மார்க்கெட் ரெசன்ஸ் ஜோனில் ஒரு சின்ன ரெசன்ஸ் எடுத்துகிட்டு கீழே தான் மிடில் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 R2 லெவல் கிளியரான பிரேக் அவுட் இருந்ததுன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நமக்கு 52,900 ரேஞ்சில் ஒரு செல்லிங்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சைட்வேஸ் மூலம் தான் இருக்குது. இதுவுமே ஒன் சைடு மூவ் போகணுன்னா நம்ம எபோவ் லெவல் நல்லா கிளியரான பிரேக் அவுட் இருக்கணும். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரால் பை எபோவ் 2,248க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 2,293 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக 1 hour டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸாக உள்ள சப்போர்ட் ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே சமயம் க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. டே சார்ட் வியூவில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். டே சார்ட் வியூவில் பார்த்தோன்னா ஓவரால் புல்லிஷில் தான் இருக்குது. என்னென்னா ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது. ப்ரீடெஸ்ட் பாயிண்ட் ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்த ஜோனில் தான் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ரெக்கவரி பார்த்தோன்னா கன்டினியூ ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த டே ஹை பிரேக் ஆகணும் கிளியராக. அதாவது என்னோட டே ஹை பார்த்திங்கன்னா 2,274. ஸோ அந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா பொசிஷனில் நல்லா மூவிங் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மேலே பொசிஷனில் போகலை அப்படின்னாலும் நமக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ராடே டார்கெட் ப்ரீவியஸாக இருக்க ஹையை தான் நம்ம டார்கெட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த க்ளோசிங் ரெக்கவரியோட ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 2,293 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா ராம்கோ சிமெண்ட் பை எபோவ் 799க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 813 வரலையுமே டார்கெட் இருக்குது. இது ஒரு சின்ன டார்கெட் தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸாக உள்ள ஒரு சப்போர்ட் ஜோன்ட்டு சப்போர்ட் எடுத்து மூவிங் கொடுத்துருக்கு. ஆனால் ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையை இன்னும் கிளியரான பிரேக் அவுட் நடக்கலை. ஆல்ரெடி பார்த்தோன்னா நமக்கு இந்த ஜோன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பை சொல்லியிருந்தோம். அதாவது 786 அந்த ஜோன்லேயே நமக்கு மேலே எவ்வளோ தூரம் இருக்குன்னா 813 வரலையும் போயிட்டு மேலே பிரேக் அவுட் கிளியராக இல்லை. எகைன் கீழே வந்துருச்சு. மறுபடியும் ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெக்கவரி ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக உள்ள சப்போர்ட் ஜோனுக்கு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்ம மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேலே பார்த்தோன்னா நமக்கு ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்க டே சார்ட்டில் ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையும் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ் பாயிண்டில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் நமக்கு பையிங் எடுத்துருக்கிறனால வால்யூமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியரான பையிங் வால்யூம் நடந்திருக்கு டே சார்ட் வியூவில். ஸோ அதனால் இந்த டே ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரீவியஸாக உள்ள அந்த ரேஞ்ச் வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 813 வரலையும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஜோனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சதுனா பொசிஷனில் நல்ல மூவிங் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸை சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், எல்லாம் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.